தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் ஏப்ரல் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 20 மற்றும் 27 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகிப்பதற்கான விசேட நாட்களாக கருதப்படும் எனவும் இந்த நடவடிக்கைகள் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை தொடரும் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 16ஆம் தேதி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்காக தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க உள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் மதிப்பீடு ஏப்ரல் முதல் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக ஏப்ரல் 1ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதி வரை 1066 மதிப்பீட்டு மையங்களில் விடைத்தாள் மதிப்பீடு இடம்பெறவுள்ளது. விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் 16,000 ஆசிரியர்கள் ஈடுபட உள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மனித உடலால் உணரப்படக்கூடிய அளவிற்கு அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் மற்றும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் வீழ்ச்சியடைந்து வரும் முட்டையின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் முட்டையொன்றின் விலை 50 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சந்தையில் முட்டை விலை குறைந்துள்ளதன் காரணமாக முட்டை உற்பத்தியாளர்கள் கோழிகளை இறைச்சிக்காக விற்பனை செய்வதாக அந்த சங்கத்தின் தலைவர் அண்டனி சாந்த அபுகாமி தெரிவித்துள்ளார். முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கையினை 1 மில்லியனாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த விடயம் குறித்த கலந்துரையாடல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புனித ஜவ்வால் மாதத்திற்கான தலைப்புரை தென்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளி வாசலின் பிறைக்குழு அறிவித்துள்ளது. புனித ஜவ்வால் மாதத்துக்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நேற்று இடம்பெற்றிருந்தது. அதன் போதே கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழு இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதற்கமைய இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இன்றைய தினம் ரமலான் பண்டிகையை கொண்டாடுமாறு கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழுவின் தலைவர் அஸ்ஸைக்ஸியாம் அல்-பத்தாகி அறிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் தாக்குதலுக்கு பொறுப்பான பல நபர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தெய்யந்திர பகுதியில் தற்போது நடைபெற்று வரும் மக்கள் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். சுற்றுலா சென்ற 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு சிறுவன் படுகாயமடைந்து கரவனில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக எட்டியாந்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதி எட்டியாந்தோட்டை கக்பெல்லாவ பகுதியில் சனிக்கிழமை மாலை நிகழ்ந்துள்ளது. கொட்டாவ பிரதேசத்தில் இருந்து கிதுல்கல நோக்கி பயணித்த கார் நுவரெலியாவிலிருந்து வாதுவை நோக்கி எதிர் திசையில் பயணித்த காருடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. கொட்டாவையில் இருந்து கிதுல்கல நோக்கி சென்ற கார் சாரதியின் தூக்க கலக்கமே விபத்திற்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. நாட்டில் உள்ள இளைஞர்களிடையே HIV தொற்று அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
கடந்த வருடத்தில் 15 முதல் 24 வயதுக்கு இடைப்பட்ட 115 பேருக்கு HIV தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தில் மட்டும் 47 பேர் எய்ட்ஸ் தொற்றுக்குள்ளான நிலையில் உயிரிழந்தனர். இலங்கையில் HIV பரவல் அதிகரித்து வருவதால் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்ளுமாறு தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவு அறிவித்துள்ளது. கேகாலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் விசேட வைத்தியர் ஒருவரை தாக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 29ஆம் தேதி பிற்பகல் வைத்தியசாலைக்கு முன்னால் சந்தேக நபர் வைத்தியரை தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 29 வயதுடைய கண்டியைச் சேர்ந்தவர் ஆவார். சம்பவத்தில் காயமடைந்த விசேட வைத்தியர் தற்போது கேகாலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கேகாலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். திரைசேரி உண்டியல்களை ஏலத்தில் விடுவது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 2ஆம் தேதி திரைசேரி உண்டியல்கள் ஏலத்தில் விடப்பட உள்ளன. இந்த நிலையில் 1,40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளன. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 20,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளன. 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 70,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மற்றும் இலங்கை யாழ்ப்பாணம் இடையே 47 ஆண்டுகளுக்கு பின்னர் நேரடி விமான சேவை நேற்று முதல் தொடங்கியுள்ளது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றதால் தமிழர்களின் பூர்வீக பூமியான யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி விமான நிலையம் இலங்கை இராணுவத்துக்கான விமான தளமாக பயன்படுத்தி வந்தது. இந்த நிலையில் பலாலி விமான நிலையம் மூலமான அனைத்து பயணிகள் விமான சேவைகளும் தடை செய்யப்பட்டிருந்தன. நேற்று பலாலியிலிருந்து மீண்டும் 36 பயணிகளுடன் 3 மணியளவே விமானம் திருச்சியை நோக்கி புறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கண்டி பண்பிளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிலுகங்கை பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் கேப்ரக வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. பன்வில பத்தேகம வீதியில் பன்வில நோக்கி சென்று கொண்டிருந்த கேப்ரக வாகனமும் பத்தேகம நோக்கி சென்ற பேருந்தொன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. விபத்து காரணமாக குறித்த வீதியூடான போக்குவரத்து சில மணி நேரம் தடைப்பட்டிருந்ததாகவும் விபத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழில் துவிச்சக்கர வண்டியொன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதி இடம்பெற்ற விபத்தில் வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் படுகாயமடைந்த வயோதிப பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று மரணமடைந்துள்ளார். அரசடி வீதி பகுதியைச் சேர்ந்த 70 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ் நகரில் கஞ்சா கழுத மாவாப்பாவுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி வழிகாட்டலில் உதவி போலீஸ் பரிசோதகர் நந்தகுமார் குழுவினரால் சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.